இருபத்தஞ்சாம் கருதி பாருங்க. உருவில் காட்டியவாறு கரடான கிடைத்தளத்தில் 5 கிலோகிராம் தினமுடைய குட்டி ஒன்று ஓய்வில் வைக்கப்பட்டு நேரத்துடன் மாறுபடும் கிடைவிசை பிரயோகிக்கப்படுகின்றது. கிடைவிசை நேரத்துடன் மாறுபடும் வரைவு அருகில் காட்டப்பட்டுள்ளது. குட்டிக்கும் தளத்துக்கும் இடையேயான உராய்வு குணம் 0.2 10 செகண்ட்களின் முடிவில் குட்டியின் வேகம். இப்போ ஒரு குட்டியில 5 கிலோகிராம் திரிவுடைய குட்டியில மாறாவிசை எஃப் பிரயோகிக்கிறார். இதுல உராய்வு குணம் வந்திருக்க 0.2. இப்ப உராய்வு குணம் 0.2 என்றா இங்க ஒரு உராய்வு விசை தொழிற்பட போகுது. இந்த குட்டியில தொழிற்படுற விசை நேரத்தோட மாறுபடுறதா சொல்றீங்க. இந்த விசை நேரத்தோட மாறுபடுறதா சொல்றீங்க. இது 4 செகண்ட், இங்க 10 செகண்ட், இது 20. இப்ப என்ன 10 செகண்ட்களின் முடிவில் குட்டியின் வேகம். இந்த 10 செகண்ட் முடிவுல குட்டியின் வேகம் என்ன இருக்கிறார்? நார்மலா விசை நேர வரைபடைக்கிற பரப்பு என்னது தரும்? உந்த மாற்றத்தை தரும். அப்ப இங்க விசை நேர வரைபடைக்கிற பரப்பு உந்த மாற்றத்தை போடணும். ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு சொன்னா, இதுல தந்திருக்கிற விசை எதுக்கூடியது இதைத்தான் நடக்குது. ஆனா எங்களுக்கு உந்த மாற்றம் விளைவு விசையெல்லாம் வர போகுது. அப்ப இப்ப இந்த உராய்வு விசை எவ்வளவு கண்டுபிடிச்சீங்கன்னா எஃப் நோட் எவ்வளவு கண்டுபிடிச்சீங்கன்னா மீ வந்து 0.2 செவன் வந்தாக்கம் 50. அப்ப உராய்வு விசை வந்து 10 நியூட்டன். அப்ப இது எப்ப இயங்க வெளிக்கிடும்? 10 நியூட்டன பிறகுதான் இயங்கவே வெளிக்கிடும். அப்ப இங்க கொடுக்குற விசை 0வில் இருந்தா கூடுது. அப்ப இது 10 நியூட்டனுக்கு வந்தா பிறகுதான் இயங்க வெளிக்கிடுறாரு. அப்ப இது இந்த நேரம் எவ்வளவு? இது நடுப்புள்ளி என்றபடி இது இந்த நடுப்புள்ளியா இருக்கு. அப்ப இந்த 2 செகண்டுக்கு பிறகுதான் அவர் இயங்கவே வெளிக்கிடுறார். இயங்க வெளிக்கிடைக்குள்ள இயங்கின பிறகு விசை நேர வரைபடைக்கிற பரப்பு என்னது தரும்? செய்த வேலை. இப்ப விளைவில் இந்த மாற்றத்தை தரும். விளைவில் விசை என்ன? F minus F naught. அப்ப ஒவ்வொரு விசையில இருந்து நாங்க என்னத்தை கழிக்கணும்? F naught கழிக்கணும். F naught 10 தானே. அப்ப கழிச்சா இதுல இவ்வளவும் கழிவிட்டு போகும். அப்ப எனக்கு விளைவுல இருக்கிற விசையால வர்ற பரப்பு இதுதான். அப்ப இந்த விளைவில் விசையால வர்ற பரப்பு இவ்வளவு. ஓகே, இந்த விசை அந்த விசையில இருந்து கழிப்படையில விளைவில் விசை இவ்வளவுதான் வரும். அப்ப இந்த பரப்பு என்னத்தை தரப்போகுது? உந்த மாற்றத்தை தரப்போகுது. F into T சமம் mv minus m2. இது பரப்பு. இந்த பரப்புக்கான என்ன போடுவீர்கள்? இந்த பரப்பை போடுவீர்கள். இது எவ்வளவு? சரிவரம் தானே. அரை தர சமாந்தர பக்கம் இது எவ்வளவு? 8. இது எவ்வளவு? 6. அப்ப 8 + 6 14. தர செங்குத்து இடம் இது 10 சமன் 5 தர இறுதி வேகம் b, ஆரம்ப வேகம் தான் 0. அப்ப இப்ப சொல்லுங்க, இந்த 5 5 போயிடும். அப்ப b சமன் 14 மீட்டர். இதுல இந்த பாயிண்ட் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். என்னது? அந்த விளைவுள் விசையால வர்ற பரப்பை பார்க்கணும். அப்ப விளைவுள் விசைன்றது f ல இருந்து f நோட கழிக்கணும். இது மாறா விசை தானே. f நோட்ன்றது மாறா விசை. அப்ப அந்த விசையில இருந்து இந்த f நோட கழிச்சுட்டா விளைவுள் விசை இவ்வளவுதான் வரும். இதால் அடைக்கிற பரப்பு தான் செய்த வேலையை தரும். அப்ப அது 14. எத்தனாம் கேள்வி? 25வது வினாக்கு 14 விடுது. இது விளங்குதோ? விளங்குதில்ல? ரைட்.
26ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? குறும்பார்வை உடைய ஒருவரின் சேமை புள்ளி தூரம் 5 மீட்டர், அண்மை புள்ளி தூரம் 25 சென்டிமீட்டராகவும் உள்ளது. அவர் முடிவிலி தூர பொருட்களை பார்ப்பதற்கு தொடுகை வில்லை ஒன்றை பயன்படுத்துகின்றார். இச்சந்தர்ப்பத்தில் அவரது அண்மை புள்ளி தூரம் அன்னளவாக 26ஆம் கேள்வி. என்னவாம்? குறும்பார்வை குறைபாடுடைய ஒருவரின் சேமை தூரம் 5 மீட்டர். அப்ப ஒருத்தருக்கு இப்ப சேமை தூரம் தொலைவில் இருக்கு 5 மீட்டர் தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்கலாம். அதுக்கு அங்கால பார்க்கலாம். அப்ப இவர் முடிவிலி தூரத்தில் உள்ள பொருளை பார்க்கணும்னா ஒரு வில்லையை அணியணும். இப்ப நார்மலாவே உங்களுக்கு தெரியும், குழிவு வில்லையை அணியணும் என்று தெரியாது. முடிவிலியில் இருக்கிற பொருளை என்ன செய்யணும் தெரியல, 5 மீட்டருக்கு கொண்டு வர அத கண்வில் என்ன செய்யும், விழித்திரைக்கு கொண்டு போகும். அப்ப இப்ப இந்த வில்லேண்ட வேலை என்ன, முடிவிலியில இருக்கிற பொருள் என்பது 5 மீட்டருக்கு கொண்டு வர. உங்களுக்கு தெரியும், முடிவிலியில இருக்கிறதப்போ குவியத்துக்கு தான் வரும். அப்ப இந்த வில்லேண்ட குவிய நீளம் 5 மீட்டர். இந்த வில்லேண்ட குவிய தூரம் 5 மீட்டர். ஓகே, என்ன வில்லை குழிவில் பொருள் தூரம் முடிவிலி பிம்பத்தூரம் 5, சிறிய பிம்பத்தூரம் வருதுன்னா என்ன வரும், குழிவு வில்லை. ஏன், உருச்சிருத்த மாய பிம்பத்தை தருவதர் குழிவு. ஓகே, இது ஓகே. அணிஞ்சவில்லை 5 மீட்டர் குவிய நிலமோட குழிவில்லை. கேட்ட கேள்வி என்னன்னா, உந்த வில்லைய அணிஞ்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் அண்மை தூரம், வில்லை இல்லாம அண்மை தூரம் 25. ஆனா இந்த வில்லை அணியக்குள்ள அண்மை தூரம் மாறிடும். என்ன நடக்கும், இப்ப இவர் இந்த வில்லை அணிஞ்சிருக்குள்ள இவர் பார்க்கிறார், இதுல ஒரு இடத்துல இருக்கிற பொருளை பார்க்க அந்த பொருள் பிம்பத்தை என்ன செய்யும், இங்க கொண்டு வர. இங்க இருக்கிற பொருள் பிம்பத்தை இங்க கொண்டு வர. அப்ப நீங்க இந்த பொருளை முன்னுக்கு நகர்த்த பிம்பம் இன்னும் முன்னுக்கு வரும். இந்த பிம்பத்தை தான் கண் பார்க்க போகுது. அப்ப அந்த கண் இந்த பிம்பத்தை பார்க்கணும்னா ஆக குறைஞ்சது எவ்வளவு தூரம் வரலாம், 25 சென்டிமீட்டருக்கு தான் வரலாம். அதை விட குறைஞ்ச கண்ணால பார்க்கலாம். அப்ப இந்த பிம்பம் 25 சென்டிமீட்டர்ல வரத்தக்கதா எங்க பொருளை வைக்கலாமோ அதுதான் பொருளுக்குரிய இந்த வில்லை அணிஞ்சிருக்க அண்மை தூரம். ஏன், இதுல இருக்கிற பொருள் தான் இப்ப எங்களுக்கு இதை பார்க்க முடியாது. இதுல இருக்கிற பொருள் பிம்பத்தை இங்க வர இதை கண் பார்த்து தோணும். இதுக்கு முன்னூறு கொண்டு வந்து இது இன்னும் முன்னூறு வந்து பார்க்கலாம். அப்ப இப்ப அண்மை தூரம் இந்த ஜூ. அப்ப இந்த வில்லைய பொறுத்த மட்டும் வில்லைக்கு பொருள் தூரம் ஜூ, பிம்ப தூரம் 25. அது இந்த குவிய நிலம் 5 மீட்டர். அப்ப என்ன செய்வோம், வில்லைக்கு தெரிந்து போடுவோம் 1/v - 1/u = 1/v. பிம்ப தூரம் 25, ரெண்டுமே பிளஸ் ஆயிட்டானே. 1/25 - 1/u = 1/500. இங்க என்னவாங்க, 1/25 - 1/500 = 1/u. என்ன 500 போமா சேர்த்தீங்கன்னா 500 இங்க வரும். இது 20 -1 19. அப்ப u சமன் 500 × 19 சென்டிமீட்டர். அப்ப 25 விட கூட. ஆனா எனக்கு ஆன்சர் இருக்குது 25 விட கூட தான் எல்லாமே இருக்குது கூட. அப்ப இதுல எது சரி, சுருக்கினாங்க சொல்லுங்க. என்ன வரும் பிரிச்சா 2 முறை 26.3. ஓகே ரைட், 26.3 சென்டிமீட்டர்.
ரைட். அடுத்தது பாருங்க. இருபத்தி ஏழாம் கேள்வி. என்னது? எம்திணிவம் கியூஏட்டமும் கொண்ட துணிக்கு ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்று தாளுக்கு உள்நோக்கி சீர் காந்தப்புலம் பிஐ உடைய பிரதேசத்தினுள் சீர்வேகத்துடன் நுழைகின்றது. இத்துணிக்கை மீண்டும் ஆரம்ப பிரதேசத்தினுள் மீள் வர வேண்டுமெனில் அது கொண்டிருக்க வேண்டிய உயர்வு. இப்ப காந்தப்புலம் இதுக்குள்ள இருக்குது. இந்த ஏரியாக்குள்ள காந்தப்புலம் எவ்வளவு தூரத்துக்கு? டி தூரத்துக்கு இருக்குது. இங்க இருந்து போற ஒரு துணிக்க ஏற்ற துணிக்க திருப்பி இங்கே வரணும். நாங்கள் காந்தப்புலம் படிக்க பார்த்துனாங்க. வெளியால இருந்து ஒரு காந்தப்புலத்தை எறிஞ்சால் அது ஒரு நாள் முழுக்க முழு வட்ட இயக்கத்தை நிகழ்த்தாது. என்ன நிகழும் என்று சொன்னாங்க? போனவர் அப்படியே திரும்பி இதுக்குள்ள வருவார். எப்படி வருவார்? இப்படியே அரைவட்ட பாதையில வருவார். இதுக்கு செங்குத்து இதுலதான் மையம் இருக்கும்னு பாக்குறாங்க. இப்படி அரைவட்ட பாதையெல்லாம் வருவார். நீங்க இந்த வேகத்தை கூட்டினீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த வேகத்தை கூட்டினா இந்த ஆரை இன்னும் கொஞ்சம் கூடும், இன்னும் கூடும். அப்ப இவர் மேக்சிமம் வேகம் தான் கேட்கிறார். அப்ப மேக்சிமம் வேகம் வரைக்குள்ள என்ன நடக்கும்? இப்படி போனவர் இப்படி அரைவட்ட பாதையில் நீங்கிறார். ஓகே, நான் இப்ப இதுல இலத்திரனா புரோத்திரனான்னு பாக்கல. ஏன்? ஒன்று இப்படி வளையும், மைனஸ் ஏற்றம் பிளஸ் ஏற்றம், மற்றது மற்ற பக்கம் வளையும். நான் இப்ப அதை என்னன்னு பாக்கல. ஏன்? எனக்கு அது தேவையில்லை. இதுல இப்படி போனது இப்படி வளர்ந்துற போதும். ஒன்று இப்படி வரும், அல்லது மேலால வளர்க்கிறாரு. அப்ப இப்படிதான் நிறைவேற்றமா வரும். அப்ப வேகம் கூட கூட இதுவரைக்கும் வரலாம். இதை விட கூடினா என்ன நடக்கும்? உங்களால போனாலும் அப்படியே போயிடுவார், திரும்பிங்க வர மாட்டார். அதை தாண்டினா அப்படியே போயிடுவார். அப்ப இதுக்குள்ளேயே இப்படி வந்தா மட்டும்தான் வரலாம்னா இந்த அரைவட்டத்தின் ஆரை என்ன? டி. இந்த அரைவட்டத்தின் ஆரை வந்து டி. உங்களுக்கு தெரியும். இந்த வட்டப்பாதையின் ஆரைக்கு என்ன சமன்பாடு? எம்பி ஓவர் பிக்யூ. அப்ப இந்த அரைவட்டத்தின் ஆரையும் அதேதானே. இப்ப ஆரை தெரியும் உங்களுக்கு, டி. இந்த வி தான் வேணும். அப்ப டி சமன் எம்பி ஓவர் பிக்யூ என்றா V is equal BQ D over M1. அப்ப இதுதான் உயர் வேகம். எத்தனாவது விடை? 4வது விடை. ஓமல்லே ரைட். அடுத்தது அழிகிறேன். 28ஆம் என்னவா? 28 கார் ஒன்றினது பேட்டரி 150 சென்டிமீட்டர் நீளமுடைய சமாந்தர இணைப்பு கம்பிகளினால் இணைக்கப்பட்டுள்ளது. சமாந்தர கம்பிகளால் இணைக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இவற்றுக்கு இடையிலான வேறாக்கம் 1 சென்டிமீட்டர். இந்த கம்பி ரெண்டுக்கு இடையில இருக்கிற வேறாக்கம் 1 சென்டிமீட்டர். அவற்றினோடு 200 ஆம்பியர் மின்னோட்டம் செல்லுகையில் ரெண்டுக்குள்ளாலையும் 200 ஆம்பியர் மின்னோட்டம் போகுது. ஒரே மின்னோட்டம் I. இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற விசையை நடுகிறார். அது எதை கேட்கிறார்? ஓரளவு நீளத்தில் தொழிற்படும் விசை. 1 மீட்டர் நீளத்துக்கு தொழிற்படுற விசையை தான் கேட்கிறார். 1 மீட்டர் நீளத்துல தொழிற்படுற விசை F is equal நேரடியா போடுவீங்க. தரையில இது முடிவிலி நில கம்பியா கருதி நாங்கள் முடிவிலி நில கம்பியாவே கருதி கொள்வோம். அப்ப ஓரளவு நீளத்தில் தொழிற்படுற விசை mu0 I1 I2 over 2 pi d.
இதுதான் ஓரளவு நிலத்தக்கூடிய விசை. mu naught எவ்வளவு 4 pi into 10 to the power minus 7. I1 200 I2 200 கீழ் 2 pi into d 1 சென்டிமீட்டர். அப்ப 1 தடவை 10 சென்டிமீட்டர். அப்ப இந்த 2 pi ஆல வெட்டினா 2. இது மேல போகும். எத்தனை வரும்? 1 2 3 4. இது 2 3 6. அப்ப 10 செ 1. இது 8 தடவை 10 செ 1 வரும். அப்ப 0.8 நியூட்டன் பெர் மீட்டர். ஓரளவு நிலத்தக்கூடிய விசை நியூட்டன் பெர் மீட்டர் என்று தரணும். அவர் நியூட்டன் என்று தந்திருக்கார். ஆனா நீங்கள் எழுதினா கட்டாயம் நியூட்டன் பெர் மீட்டர் எழுதுவீங்கள். இதுதான் சரி. ஓகே, அப்ப எத்தனாவது விடை? மூன்றாவது விடை. ஓகே ரைட். 29 இது சிக்கல்ல தானே அழைக்கிறேன். ஏன்னா 3 சர்க்கிட் தந்துருங்க. ஒரு கொள்ளளவையே இப்படி இணைக்கிறார். சி அடுத்ததுல அதே கொள்ளளவி அதோட 2 கொள்ளளவி எப்படி சமாந்தரமா இணைக்கிறார். அடுத்ததுல கொள்ளளவிகள் 2 சமாந்தரம் இது சமாந்தரம். சரி, கழிவாம் உருவொன்றில் காட்டியவாறு சி கொள்ளளவுடைய கொள்ளளவம் பி அழுத்தத்துக்கு மின்னேற்றப்பட்டுள்ளது. இதுக்குள்ள பி அழுத்தம் வரத்தக்கதை மின்னேற்றிருங்க. அப்ப இதுல ஒரு சார்ஜ் வந்து இருக்கும் Q. அந்த Q வந்து சிபி ஈக்குவல் Q இஸ் ஈக்குவல் சிபி இது கிடைக்கும். பிறகு சொல்றார் XYக்கு குறுக்கே சர்வசமனான சி கொள்ளளவுடைய கொள்ளளவுகள் உருவு 2 காட்டியவாறு தொடராகவும் உரு 3 காட்டியவாறு சமாந்தரமாக இணைத்தால் இறுதியில் முதலாம் கொள்ளளவுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடுகள் இது 2. இப்ப இதுக்கு எதிர்க்கு அழுத்த வேறுபாடு V1 என்ன, இதுக்கு எதிர்க்கு அழுத்த வேறுபாடு V2 என்ன. இப்ப இதுல QA இருந்து இங்க Q தானே டோட்டல் இருந்திருக்கும். இதை கனெக்ட் பண்ணினோம்னா இதுல இருந்து கொஞ்சம் போய் இதுக்குள்ள இருந்திருக்கும். நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா இது 2ஐயும் விட்டுட்டு ஒரு கொள்ளளவு இருக்கிறதா கருதுறேன். எவ்வளவு? இது சி இது சி என்றது 2க்கும் விளைவு இல்லை C/2. இது 2க்கும் பதிலா C/2 இருக்கிறதா கருதுறேன். அப்ப இதுல இந்த டோட்டல் ஐட்டத்துல இதுல Q நின்றால் மிச்சம் இதுல நிற்கும். எவ்வளவு? Q மைனஸ் Q. இதுக்குள்ள V1 அழுத்தம் இதுக்குள்ள V1 அழுத்தம். அப்ப அடுத்தது அப்படின்னா Q is equal CV1. அங்க Q is equal CV1. இதுக்கு Q minus Q is equal C/2 into V1. ரெண்டையும் கூட்டி விடுங்க. Q சமம் 3C/2 into V1. Q என்ன போடுவோம்? CV சமம் 3C/2 into V1. 2 போனா V1 என்ன சமம் 2V/3. அப்ப இதுக்கு இருக்கிற அழுத்த வேறுபாடு வந்து 2V/3. ஓகே, இங்க என்ன நடக்கும்? மூன்றும் சமாந்தரம். மூன்றும் சமாந்தரம், அதே நேரம் மூன்றும் சமம். அப்ப ஒரே அளவு ஏற்றம் இருக்கணும், அழுத்தம் இருக்கணும், ஒரே அளவு ஏற்றம். அப்ப இதுக்கு இருக்கிற Q/3 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 என்று பிரியும். அப்ப Q1 ஏற்றத்துக்கு B அழுத்தம் என்றா Q/3 என்ன அழுத்தம்? V/3. அப்ப இங்க இதுக்கு இருக்கிற V1 வந்து 2V/3, இது வந்து V/3. அப்ப எத்தனாவது விடை? 4th ஆன்சர் என்ன? 2V/3 V/3. விளங்குது?
ரைட். 30வது வினா. அலிகிரான் இப்ப 30ஆம் கேள்வி பாருங்க. என்னவாம்? இளையொன்று அதிர்த்தாக்கு மாறாவிசை எப்பினால் அழுத்தமான கிடைத்தலை மீது நேர்கோட்டு பாதையில் மாறா ஆர்வங்களுடன் இயங்கும். ஒரு இலை நம்ம மொத்தமாக இல்லையா, ஒரு மாறாவிசை எப்பால ஒப்பமான தளத்துல விசை இல்லை மாறா ஆர்வங்களோடு எடுத்துட்டு போறார். ஓகே, இப்ப என்ன கேட்கிறார்? இலையின் நடுப்பகுதியில் உள்ள எழுவை டி, நடுப்புள்ளியில் இருக்கிற எழுவை டி. ஓகே, இப்ப என்ன கேட்கிறார்? இலை பாரமானதாக இருப்பேன் T/F less than 1. இப்ப உங்களுக்கு தெரியும், இலைக்கு வெயிட் இருந்தா இதுல இருக்கிற டி என்னதுக்கு பயன்படும்? இவ்வளவு திணிவையும் எடுக்கிறதுக்கு தான் பயன்படும். ஆனா லெஃப்ட் என்னதுக்கு பயன்படும்? இவ்வளவு திணிவையும் எடுக்கிறதுக்கு பயன்படும். அப்ப உங்களுக்கு தெரியும், சின்ன திணிவு எடுக்கிறத விட பெரிய திணிவு எடுக்கிறதுக்கு கூட விசை வேணும் இல்லையா? சின்ன நடக்கிறத விட பெருசுக்கு கூட விசை வேணும்னா T/F less than 1 சரி. சின்ன திணிவு எடுக்கிறது குறைந்து பெரிய திணிவு எடுக்கிறது அது சரிதானே? இரண்டாவது கூற்று, இலை லேசானதாக இருப்பேன். அது எனக்கு தெரியும். இலை லேசானதுன்னா எல்லா இடத்திலையும் விழுவ சமன். திணிவில்லை என்றால் இலையின் முழு நீளத்துக்கும் விழுவ சமன். விழுவ சமன் T/F வந்து ஒன்று. T/F சமன் ஒன்று சரி. சி கூற்று, இலை சீரானதாகவும் பாரமானதாகவும் இருப்பேன் T/F சமன் அரை. இப்ப இலை சீரானதா இருந்தா m திணிவு எடுக்கிறதுக்கு T. அப்ப இந்த F வந்து 2m திணிவு எடுக்கிறதுக்கு F. நாங்கள் மாமல கணக்கு தெரியும். m திணிவு எடுக்கிறதுக்கு T என்றா 2m திணிவு எடுக்கிறதுக்கு என்ன விசை வேணும்? 2m திணிவு எடுக்கிறதுக்கு விசை 2T வேணும். அதைத்தான் F வந்திருக்கார். அப்ப T/F சமன் அரை. அந்த குற்றம் சரி இல்ல? திணிவு 2 மடங்கு திணிவு எடுக்கிறதுக்கு 2 மடங்கு விசை வேணும். 6 சமன் எடுக்கிறோம். அப்ப இதுக்கு MA, அதுக்கு 2MA. அப்ப என்ன வரும்? T/F சமன் அரை சரி. அப்ப இதை விட ABC எல்லாம் 5வது. ஓமெல்ல ரைட். 31வது வினா. W நிறைவுடையது. W நிறைவுடைய 6 அரையுடையதுமான உள்ளே ஒன்றை உருவில் காட்டப்பட்ட எச்சுயரமுடைய படிக்கட்டின் மேல் உருட்டுவதற்கு தேவையான இழிவு விசை. இப்ப ஒரு படிக்கட்டுக்கு மேல உயர்த்துறதுக்கு தேவையான இழிவு விசை இது H, இது R. ரைட், மார்க்கர் அல்லது இப்ப எனக்கு தெரியும், இந்த படிக்கட்டுக்கு மேல தூக்கணும்னா இந்த ஓபத்தி திரும்பிதான் அங்கால வர போறாரு. அப்ப ஓபத்தி அங்கால பக்கத்தில் இருக்கணும், ஓபத்தி இங்கால பக்கத்தில் இருக்கணும். சமனா இருக்கக்கூடாதான் விசை இழிவா இருக்கும். ஆனா எங்க விசையை பிரயோகிக்க போறோம்ன்றதான் எனக்கு தேவை. பாப்போம். இப்ப ஓபத்தி அங்கால பக்கத்தில் இருக்கும், இங்கால பக்கத்தில் இடஞ்சுழி திருப்பம் என்ன வரப்போகுது? அது இந்த நிறையாக வரப்போகுது. அதுக்குரிய செங்குத்து தூரம் இதுதான். அதுல மாற்றம் இல்லை தானே? நிறை இங்கதான் இருக்கு, இந்த செங்குத்து தூரம் மாறும். இப்ப இது R,
இது r minus h. அப்ப இந்த தூரம் எவ்வளவு காணுவீங்கள். சோ இந்த தூரம் எவ்வளவுன்னு காணலாம். எப்படி இதுல வர்க்கத்துல இருந்து இதுல வர்க்கத்தை கழிச்சுவீங்க. ஸ்கொயர் r square minus r minus h whole square. அப்ப வரும் r square minus இது வர்க்கிச்சா r square minus 2rh plus h square. r square போயிடும். minus into minus plus 2rh minus h square. அது இந்த தூரம். இனி இங்க பாருங்க வலஞ்சுழி திருப்பம் என்னதான் வருதுன்னா விசைதர செங்குத்து தூரம். இப்ப இப்படி ஒரு விசையை கொடுத்தேன்னா விசைதர செங்குத்து தூரம் இல்லையா? அங்கால பக்கம் திருப்பம் இங்கால பக்கம் திருப்பம் இதுதான். இது w into root of 2rh minus h square சமம் அங்கால பக்கம் திருப்பம் f into x. தானே? இப்ப விசைய இது இழிவு விசை தானே கேட்டுருக்க. அப்ப இது இழிவாகணும்னா x வந்து மேக்ஸிமம் ஆகும். அப்ப இந்த x எவ்வளவு கூட தூரத்துக்கு போகுதோ அப்பதான் இந்த விசை மினிமம் ஆகும். அப்ப சொல்லுங்க எந்த இடத்துல x வந்து மேக்ஸிமமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இல்ல கட்டாயம். அப்ப தூரம் மேக்ஸிமமா இருக்கிற இடத்துல விசையை கொடுக்கணும். எங்க தூரம் மேக்ஸிமமா இருக்கும்? எங்க தூரம் மேக்ஸிமமா இருக்கும்னா இந்த பாயிண்ட்ல தூரம் மேக்ஸிமம். இந்த தூரம் தான் வட்டத்துல போவோம். விட்டத்தின் வழியே இருக்கிற தூரம் தான் மேக்ஸிமமா இருக்கும். எவ்வளவு? 2r. மற்ற எல்லா தூரமுமே 2r விட குறைவு. குறைஞ்சு எல்லாமே குறைவு. அப்ப இந்த 2r தான் மேக்ஸிமமா இருக்கும். அப்ப இது மேக்ஸிமமா இருக்கு. அதுக்கு தொடர்ச்சியா கொடுக்கிற விசை தான் இழிவு விசையா இருக்கும். இது மேல தூக்குறது. ஓகே. அப்ப x ல மேக்ஸிமத்துக்கு 2r போட்டீங்கன்னா இது என்ன? w into root of 2rh minus h square சமம் f ന്റെ மினிமம் வருவது into 2r. அதோட பேஜுடுவான் f மினிமம் சமம் w into root of 2rh minus h square by 2r. அப்ப இதுதான் இழிவு விசை. எத்தனையாவது விடை? 2rh minus h square by 2r. மூன்றாவது விடை ஓகே. ரைட். 32ஆம் கேள்வி பாருங்க. இது விளங்குது இல்ல? ஒருத்தரும் பதில் சொல்லல. ஏன்னு விளங்கல. ரைட். ஓகே. அழைக்கிறேன். அடுத்த பாருங்க. இரு சர்வசமமான பந்துகள் P, Q என்பன மேல் நோக்கி ஒரே வேகம் u உடன் அறியப்படுகின்றது. P ஆனது சுழற்சி அடையுமாறு Q ஆனது சுழற்சி அடையாதவாறு அறியப்பட்டால் பின்வரும் கூற்றுகளை கருதுக. என்னவாம்? ரெண்டு பொருளை மேல் நோக்கி அறிய ஒரே கதியோட இப்ப ஒரே கதியோட மேல் நோக்கி அறிகிறார். ஒன்று சுழற மாதிரி அறிகிறார், மற்றது சுழறார். இப்ப அதையே சொல்லியிருக்கார் பாருங்க, வழியினால் வரும் விளைவுகளை புறக்கணிக்க. அப்ப வழியால எந்த எஃபெக்டும் இல்லை. அப்ப இந்த சுத்துறது ஒரு நாள் நிக்காது, எந்த எதிர்ப்பும் இல்லையே. அப்ப இந்த சுத்துறத நிக்கிறதுக்கு வழி இல்லை. அதை அப்படியே தொடர்ந்து சுத்தி கொண்டே இருக்கு, வழித்தடை ஒன்றும் இல்லை. அப்ப இது மேல போயிருக்க ஒரே கதி எல்லாம்
அப்ப இந்த நேர்கோடு கதியால மேல போற அப்ப ரெண்டு பேரும் மேல போற புவியீர்ப்புகளான்னு சொல்ற அப்ப அமர்குடியை கொண்டு போயிருக்க வேகம் பூஜ்ஜியமாகும். எப்படி பூஜ்ஜியமாகும்? பூஜ்ஜியமாகும் ஒரே உயரத்துக்கு போகும். திணிவு சம்பந்தம் இல்லை. அப்ப ரெண்டுமே ஒரே உயரத்துக்கு போகும். அப்ப இப்ப கூட்ட பாருங்க என்ன சொல்ற, பி ஆனது கியூவை விட அதிக உயரம் செல்லும்னு சொல்ற. இல்ல, ஏன்? அது நிலைக்குத்துகள் கொண்டுதானே, அமர்முடுகளும் கொண்டுதானே. அப்ப ஒரே உயரத்துக்கு தான் போய் சேரும். ஓய்வடைஞ்சோம்னா இது பிறகு போகலாம். அப்ப ஒரே உயரம் போகும்ன்றதால பி கூட்டு அதி உயர் புள்ளியில் பீனதும் கியூவினதும் இயக்க சக்திகள் பூஜ்ஜியமாகும். அதி உயர் புள்ளியில கியூன இயக்க சக்தி பூஜ்ஜியம், ஏன் அது ஓய்வடைஞ்சிருச்சு. ஆனா பீன இயக்க சக்தி அதுக்கு ஒரு சுழற்சி இயக்க சக்தி இருந்தோம்தான் அது திருப்பி வேற சொல்லணும்னு வருது. அப்ப சுழற்சி இயக்க சக்தி இருக்கிறதால இயக்க சக்தி பூஜ்ஜியம் என்றால் விளை. சி கூட்டு பிஎன்கியூவும் ஒன்றாக திரையடையும். எஸ், கோயில இருந்து விழ போற புவியில் பார்ப்பவரோட வர்றார், ஒரே உயரம் வர்றார். அப்ப வந்து சேர்றது கிடைக்கிற நேரம் சமம், ஒரே நேரத்துல வந்து சேர்றது சரி. அப்ப சி கூட்டு சரியானது. ஓகே, இப்ப ஒரே கதியோட வந்து சேரும் அதுவும் சரி. ஓகே தானே? அந்த சுழற்சி இயக்கத்துல மட்டும் எந்த மாற்றமும் இருக்க மாட்டோம். அப்ப இதுக்கு என்ன விடை? 32க்கு சி மட்டும் மூன்றாவது. Right. 33 என்னவா? ஓய்வில் இருந்து இயங்கும் ஒரு பொருளில் தொழிற்படும் விளையுள் விசை F ஆனது இடப்பெயர்ச்சியுடன் மாறுவதை வரைவு காட்டுகின்றது. மாறா விளையுள் விசையின் கீழ் இயங்கும் பொருளின் இடப்பெயர்ச்சி மட்டும் இருமடங்காக்கப்பட்டால் தற்போதைய இறுதி வேகத்துக்கும் முன்னைய வேகத்துக்கும் இடையிலான விகிதம். இப்ப விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் கிராஃப் பண்ணுங்க. இது எவ்வளவு? 4, 8, 12. இது தரவில் நான் இதை நோட வைக்கிறேன். இப்ப பிறகு என்ன நடக்குது? இந்த நேரத்தை மட்டும் டபுள் ஆகுது, இந்த தூரத்தை மட்டும். இது மாறாவிசையோட பண்ண. அப்ப இது 4 செகண்ட், இது இப்ப 2 மடங்கு ஆகுது இந்த தூரம். அப்ப இவ்வளவு 4ன்னா இன்னொரு 8, நீங்க 12க்கு வர. இது 4 தானே, அப்ப அது 14. இதுல மாற்றம் இல்லை, இது 2. இது மட்டும் டபுள் ஆகுது, இந்த விஷயம் அது. இப்ப என்ன போடுவீங்க? இப்ப இறுதி வேகங்களுக்கு இடையிலான விகிதம் தான் கேட்கிறார். என்ன போடுவோம்? செய்த வேலை பெற்ற இயக்க சக்திக்கு சமம். அப்ப பெற்ற இயக்க சக்தி சமம் செய்த வேலை. அடே, செய்த வேலை என்ன தரப்படும்? விசைக்கூட பரப்பாடு. அப்ப இந்த பரப்பு வந்து பெற்ற இயக்க சக்தி சமம். பெற்ற இயக்க சக்தி என்ன? இறுதி இயக்க சக்தி V1² ஆரம்பம் 0 சமன் செய்தது என்ன? இந்த பரப்பு. என்ன பரப்பு? அரையில சமாந்தர பரப்பு. இது 12, இது 4. சோ 12 4 14 தர செங்குத்து என வெட்டணும். அது அந்த பரப்பு. இதுக்கு போட்டா என்ன? பெற்ற இயக்க சக்தி V² ஆரம்பம் 0 ஓய்வுல இருந்தாரு. பரப்பு அரையில சமாந்தர பரப்பு. இது 16, இது 8. 16 மட்டும் 24 செங்குத்து என வெட்டணும். ஒன்னு நினைச்சுடுமா? எனக்கு V2 V1 தான் விட வேண்டாம். இப்ப இருக்கிறது இங்க ஆரம்பம் தான் கேள்வி. நான் இப்படியே பிரிக்கிறேன். V1² V2² சமம். half போயிடும், F0 போயிடும். So 16 24 8 விட்டுடுமா?
2/3. அப்ப v2 v1 என்ன தலையிலாக்கி போட்டு ரூட் எடுத்துக்கிறீங்க. ரூட் ஆஃப் 3/2. எத்தனாவது விடை? 3வது. ஓகே ரைட். அடுத்தது 34. என்னவா? பூமியை சுற்றி வட்டமண்டலத்தில் இயங்கும் உபகோளம் ஒன்று அவ்வட்டமண்டலத்திலும் பெரிய அறையுடைய மண்டலத்துக்கு மாறும் போது அதிகரிக்கும் கடினம். இப்ப வட்டமண்டலத்துல சுத்துற இப்ப இது பூமி, இதுல இருந்து 6 தூரத்துல சுத்துறார், இன்னொன்னு அதை விட கூட தூரத்துல சுத்துறார். நான் இப்ப 2r சொன்னேன். இங்க இருந்தவர் இங்க மாறினால் என்ன நடக்கும் பார்ப்போம். இப்ப இது இயக்க சக்தியை பார்த்தீங்கன்னா Gmm/2r. தூரம் கூடினால் இயக்க சக்தி குறையும். அப்ப இயக்க சக்தி குறையும். கூட தூரத்துக்கு போய்க்குள்ள இயக்க சக்தி குறையும். அழுத்த சக்திக்கு என்ன வேலை? அது -Gmm/r. அப்ப இங்க தூரம் கூடினா இந்த பருமன் குறையும். பருமன் குறையுது என்ன அழுத்த சக்தி கூடுது. ஏன் சய10 இருந்து சய5 வருதுன்னா இதுதான் பெருசு. அப்ப அழுத்த சக்தி கூடும். அப்ப அந்த கூட்டு சரி. அப்ப எது அதிகரிக்கும் கேட்டவர்? ஈர்ப்பு அழுத்த சக்தி அதிகரிக்கும். 3வது. ஓகே ரைட். 35வது. இதுல சிக்கல் இல்ல. என்னவா? புறக்கணிக்கத்தக்க வெப்ப கொள்ளலுடைய பாத்திரம் ஒன்றில் உள்ள திரவம் ஒன்றின் வெப்பநிலை நிமிடத்துக்கு 2 கெல்வின் என்ற வீதத்தில் அதிகரிக்கின்றது. திரவம் கொதிநிலை அடைந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் முழு திரவமும் ஆவியாகின்றது. சூழலுக்கான வெப்ப இழப்பை புறக்கணிக்கிறார். திரவத்தின் தன்வெப்ப கொள்ளளவின் கீழ் திரவத்தின் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் என்ற விகிதம். இதுல ஒரு தரவு தந்திருக்கணும். வெப்பம் வழங்குற வீதம் மாறையில அப்படின்னு தந்திருக்கணும். அதை அவர் சொல்லல. ரைட், நாங்கள் அப்படியே எடுத்துதான் கேள்வி செய்யலாம். வெப்பம் வழங்குற வீதம் மாறையில. அப்ப கொதிநிலைக்கு போறதுக்கு முதல் வெப்பநிலை மாறும் எல்லாம். அப்படி வெப்பநிலை மாறிக்க என்ன போடுவீங்கள்? Q சமன் ms θ. அப்ப Q/T சமன் ms θ/T. அப்ப இதான் வெப்பம் வழங்குற வீதம் ms θ/T. இந்த θ/T எத்தனை வந்தாங்க? சோ அடுத்தது ஆவியா ஏக எப்படி என்று சொன்னா Q சமன் ml. அப்ப Q/T சமன் ml/T. அப்ப இது Q/T. அப்ப முதல் வழங்கின அதே விதத்துல நிப்பம் வழங்குறதுன்னா இதுவும் சமன், இதுவும் சமன். இது சமன் ms θ/T. இப்ப இந்த mm போயிடும். L எவ்வளவு நேரத்துக்கு ஆவியாகுது? இவ்வளவு தெளிவும் ஆவியாகிறதுக்கு 30 நிமிடமா? அப்ப இதுக்கு போடுவீங்க 30 நிமிடம் சமன் s θ/T 2 கெல்வின் per நிமிடம். ஒரு நிமிடம். இது நிமிடம், இது நிமிடம். அப்ப மாத்த தேவையில்லை. இது நிமிடம், இது நிமிடம். அப்ப நான் மாத்த தேவையில்லை. அப்ப இது அங்க கொண்டு போனோம். அல்லது 2 கொண்டு வந்து எல்லாம் அங்க கொண்டு போவோம். S/L = 1/60.
எத்தனாவது விடை? மூன்றாவது. விளங்குதாடா? இப்ப 36ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? சீரான குறுக்குவெட்டு பெறக்கூடிய எத்தனை மணிக்கு கிளாஸ் முடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் இருந்தா சொல்லுங்க, ரெடியா முடியல. சீரான குறுக்குவெட்டு பெறக்கூடிய வெட்டுப்பரப்பை கொண்ட ஒரே கம்பியாலான ஏகமபி என்ற வட்டச் சுருள்களை ஒரு காட்டுகின்றன. ஏயினது அரை பீனது அரை போன்று இருமடங்காகும். இரு வட்டச் சுருள்களின் மையத்தில் ஒரே காந்தப்பாய் அடர்த்தியை தோற்றுவிக்க சுருள் ஏ சுருள் பி என்பவற்றின் முனைகளுக்கு இடையில் பிரயோகிக்க வேண்டிய அழுத்த வித்தியாசத்தை விகிதம். அப்ப ரெண்டு வட்டச் சுருள். ஓகே, மார்க்கர்கள் அழுகுது. ரெண்டு வட்டச் சுருள், ஒன்று சின்ன ஒன்று பெருசு. இது இண்டாரை ஆர் என்ன, இது இண்டாரை 2R. இப்ப இந்த ரெண்டு முனைகளுக்கு இடையில பிரயோகிக்கிற அழுத்த வேறுபாடு B1, இது என்ன முனைகளுக்கு இடையில பிரயோகிக்கிற அழுத்த வேறுபாடு B2 என்ன, B1 எங்கள் B2 என்னதான் கேள்வி. இப்ப அழுத்த வேறுபாடு பிரயோகிச்சு உள்ள கரண்ட் ஓடும். அந்த ஓடுற கரண்ட் இதுல ஒரு காந்தப்பாய் அழுத்த மையம். அதே மாதிரி இங்க ஒரு கரண்ட் ஓடும், அந்த ஓடுற கரண்ட் இதுல ஒரு காந்தப்பாய் அழுத்த. அது ரெண்டும் சமனா. அப்ப B1 B2 என்னதான் கேள்வி. இப்ப காந்தப்பாய் அழுத்தத்துக்கு என்ன சமன்பாடு? mu naught I over R 2R. அப்ப mu naught I வந்து I1 over 2R, R வந்து 2R. அப்ப இந்த mu naught I over 2R, அது இதுல உள்ள mu naught I over 2R தான. அங்க mu naught I வந்து I2 over R வந்து R2. இப்ப இந்த 2R 2R போயிடும், mu naught போயிடும். அப்ப இங்க 1/2 into I1. இதுல ஒரு கரண்ட் எழுதானே. அதுக்கு அடே இந்த கம்பியில நீளம் எவ்வளவு கேட்டீங்கன்னா 2πr. இந்த கம்பியில நீளம் எவ்வளவு கேட்டீங்கன்னா 4πr. இந்த சின்ன தூரத்தை புறக்கணித்து கொள்ளுவோம். அப்ப நீளம் 2 மடங்கு ஒரே குறுக்குவெட்டு பெறப்பட்ட அந்த வரையிலும் நீளம் 2 மடங்குன்னா இது இந்த தடை R0 என்றால் இது இந்த தடை 2R. ஏன்? குறுக்குவெட்டு கம்பியின் குறுக்குவெட்டு பெறப்பு சேம், ஒரே பதார்த்தம். அப்ப R சமன் ρl over A இல்ல, R சமன் ρl over A இல்ல, A யும் ρம் சமன்டா நீளத்துக்கு நேரே சமன். நீளம் 2 மடங்கான தடையும் 2. அப்ப இப்ப சொல்லுங்க I1 என்ன? அழுத்த வேறுபாட்டுக்கு தடை. அப்ப V1 over 2R. சமன் நீங்க I2 என்ன? V2 over 2R. சாரி R0. இது 2R0. இப்ப இந்த R0 போயிடும். இந்த V2 வாங்குவோம். V1 என்கிற V2 சமன் 4. அழுத்த வேறுபாடுகளுக்கு இடையிலான விகிதம் 4. ரைட். 37ஆம் கேள்வி பாருங்க. அழிகிறேன்.
என்னண்டு உராய்வற்ற மேற்பரப்பின் மீது ஓய்வில் உள்ள திணிவு கேபிட்டல் எம் உடைய ஆப்பின் மீது உருவில் காட்டியவாறு திணிவு சிம்பிள் எம் உடைய குட்டி ஒன்று கிடையாக வீவேகத்துடன் அறியப்பட அது ஆப்பின் நிலைக்குத்து பகுதி மேல் எழும் உயரம் எல்லா மேற்பரப்புகளும் உராய்வற்றதாகவும் குட்டி ஆப்பு சுயாதீனமாக இயங்க வல்லனவாகவும் ஆப்பானது சரியவோ கவலவோ இல்லை எனவும் கொள்ளும். இப்ப இந்த ஆப்பு வந்து இயங்கக்கூடிய நிலைமை இது ஏன் இந்த ஆப்பு இப்படி இருக்குது, இது இயங்கக்கூடிய மாதிரி இருக்கு, இது மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, ஒப்பமான தளத்தில். இவர் வந்து இதுக்கு மேல ஏறுனா மேக்சிமம் எவ்வளவு உயரத்துக்கு ஏறுவாருன்னு கேட்கிறாரு. சரி, எப்படி காண்றது? இது எனக்கு தெரியும், இது சிம்பிள், இது வீவரத்துல எப்படி காணும்? இது எழும்புற மேல் எழும்புற உயரம் என்னதான் கேள்வியா? இங்கே இருந்து இப்படி போய் இந்த உயரமா என்ன என்ன காணப்படுறா? இப்ப இவர் இதுக்கு மேல போனோன்னு இங்க ஒரு இடத்துல அதிகரிக்கிறதுக்கு போய் சேருவார். நானு இந்த இடத்துல இவர் 2 பேரும் ஒரே வேகத்தோட நீங்க இவர் சார்பா இவர் ஓய்வடைஞ்சார். அப்ப இவர் சார்பா இவர் ஓய்வடைஞ்சிட்டாருன்னா இப்ப 2ம் ஒரே வேகத்தோட இருக்கிறார். இந்த இடத்துல 2 வேகம் 0 இவர் சார்பா, அதுக்கு மேல அங்க இவர் போக மாட்டார். அப்ப அதிக உயரத்துல இருக்காரு. இந்த உயரத்துல இருக்கிற இது 2ம் இப்ப ஒரே வேகத்தோட இயங்கும். இது இந்த வேகம் v1 இது இந்த வேகம் v1. ஓகே தானே? அப்ப நீங்க v1 கண்டுபிடிக்கலாம். எப்படி? ஆரம்பம் வந்து விருதி உந்தத்துக்கு என் புறவிசையோடு தொழிற்படையில இவர் இப்படி இதுல இருக்க, இவர் அவருக்கு கொடுக்க அவர் இவருக்கு கொடுப்பார். அப்ப உந்த காப்பு விதியை போட்டு v1 காணும். இந்த திசையில உந்த காப்பு விதியை போட்டதுண்டா என்ன வேணும்? ஆரம்பம் வந்து மெம்பி, ஆரம்பம் வந்து மெம்பி சமன் இறுதி உந்தம் என்ன? இது 2யும் சேர்த்து m plus n v1. அப்ப இதுல இருந்து v1 வந்துட்டு mv over m plus n. இனி இந்த உயரத்தை காட்டுறதுக்கு இங்க இருந்த சக்தியும் இங்க இருக்கிற சக்தியும் சமன் இல்ல. ஆரம்ப சக்தியும் இறுதி சக்தியும் சமன். ஆரம்பத்துல இவருடைய இயக்க சக்தி ½ அந்த இயக்க சக்தி இப்ப என்ன மாறிவிட்டா இது 2க்கும் இயக்க சக்தியாகும், இவருக்கு ஒரு அழுத்த சக்தியாகும் மாறலாம். இவற்றை அழுத்த சக்தி மாறிடும். அப்ப 2 பேருக்கும் இயக்க சக்தி ½ m plus n into v1 square சக mgh. இந்த சிம்பிளை மட்டும்தான் எச் எடுத்துக்கணும், அந்த எச்சத்தை காணலாம். இது இருக்கட்டும், ½ m v square சமன் ½ m plus n into v1 square. இது என்ன அர்த்தம்? என்ன? m squared v squared over m plus m whole square plus mgh. ரைட், ஒரு m plus m போயிடும். இங்க எல்லாத்துலயும் ஒரு m போயிடும். அப்ப இங்க v squared by 2. அப்ப இவர் இங்க வருவாங்க minus m over 2 into m plus m into v squared சமன் gh. அப்ப இங்க காணணும். இதுல என்ன ஃபார்முலா எழுதுறோம்? 2 into m plus n ஃபார்முலா. அப்ப 2 into m plus n ஃபார்முலா. இங்க m plus v square போடுறதுலாம். அப்ப இங்க m plus n போகும் minus m. அப்ப இங்க m பண்றது is equal gh. அப்ப h சமன் என்ன? ஆகவே h சமன் இந்த g ஆல பெற்றுவோம் v square by 2g into capital M over m plus n. எத்தனாவது விடை?
v squared over 2g to m over x plus n. ரெண்டாவது விடைய yeah. Right. Chocolate. But